அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் தேர்வுல 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, சூத்திர அகராதி என்று வழங்கப்படும் நிகண்டு எது? அந்த வினாவை கொஞ்சம் நல்லா கவனமா அணுகணும். சூத்திர அகராதி என்று வழங்கக்கூடிய நிகண்டு, ஒரு நிகண்டுக்கு சூத்திர அகராதி அப்படின்ற வேறொரு பெயர் இருக்கு. ஆனா நம்ம அகராதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா வினாவுல பாருங்க, சூத்திர அகராதி என்று வழங்கப்படும் நிகண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 4 தெரிவுகளுமே எது தொடர்பா இருக்குன்னா நிகண்டு தொடர்பா இருக்கும். ஆனா அந்த 4 நிகண்டுகள்ல ஏதாவது ஒரு நிகண்டுக்கு சூத்திர அகராதி அப்படின்ற வேறொரு பெயர் இருக்கு. அதுதான் இந்த வினாவினுடைய நோக்கம். அப்ப வினா எப்படி கேட்டிருக்காங்க, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிருப்போம், கொஞ்சம் தெளிவா இருப்போம்னு நான் நம்புறேன். இப்ப இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சூடாமணி நிகண்டு, ஆப்ஷன் பி உரிச்சொல் நிகண்டு, ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு, ஆப்ஷன் டி அகராதி நிகண்டு. சூத்திர அகராதி என்று வழங்கப்படும் நிகண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி அகராதி நிகண்டு. அகராதி நிகண்டுக்கு தான் சூத்திர அகராதி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா ரேவண சித்தர். இவர் பாத்தீங்கன்னா அகர வரிசையில இந்த நிகண்டை அமைச்சிருக்கிறாரு. இதனால இதுக்கு பாத்தீங்கன்னா அகராதி நிகண்டு அப்படின்ற பெயர் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய ஒரிஜினல் பெயர் தான் என்னன்னா சூத்திர அகராதி, அகராதி நிகண்டு. அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை, அதாவது முதல் பெயர் எது அப்படின்னா சூத்திர அகராதி தான். அதுதான் பின்னாடி அகராதி நிகண்டா மாறி இருக்கு. அப்ப இந்த வினாவிற்கான பதில் எது அப்படின்னா ஆப்ஷன் டி அகராதி நிகண்டு தான் சரியான பதில். நன்றி.